பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே வரத்தக்கதாக கர்த்தர் நமக்கு இந்த அருமையான காலை வேலையை கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்திலே கடந்த 9 நாட்கள் நம்மை கனிமணி போல பாதுகாத்த தேவன் இந்த 10வது நாளிலும் அவருடைய சமூகத்திலே வரும்படியாக தேவ இரக்கம் தேவ தயவு நமக்கு கொடுத்ததற்காக அவருக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு கர்த்தருடைய மகிமை நம்ம இம்மட்டும் வழிநடத்தினருக்காகவும் தொடர்ந்து அவருடைய இரக்கமும் அவருடைய தயவும் அவருடைய அந்த அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அந்த மாறாத அன்பை நிறைந்தவர் அந்த அன்பின் தேவனை ஒரு நிமிஷம் கர்த்தருடைய சமூகத்திலே இந்த ஆராதனையை நாம் ஒப்பு கொடுத்து அவருடைய பிரசன்னத்திற்காய் அவர் நம்மத்திலே இருப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் வாக்குமாறாத தேவனாக இருக்கிறார். அந்த வாக்குமாறாத அந்த வல்லமையுள்ள தேவனை ஒரு நிமிஷம் நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம். எங்கள் வாய்களை திறக்கச் செய்தீரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்த தேவ கிருபை கொடுத்தீரே நன்றி அப்பா. உம்முடைய அன்பிற்காய் நன்றி, உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி, உம்முடைய கிருபைக்காய் நன்றி அப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் நிறைந்தவராய் இருக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேளையிலே அப்பா உம்முடைய அன்பிற்காக உம்முடைய இரக்கத்திலும் தயவிலும் நாங்கள் ஜீவனோடு இருக்க கிருபை கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய தயவிலே நாங்கள் மறுபடியுமா இந்த நாளை காண இந்த காலை வேளையில் உடைய கரத்தில் வர தேவ கிருபை கொடுத்ததற்காய் நன்றி. எங்கள் ஒவ்வொருவரிலும் நீர் இரக்கம் பாராட்டி எங்களை பலப்படுத்தி எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். உடைய தயவு மட்டும் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலே இந்த புதிய ஆராதனையிலே புதித நாளை காண புதிய நாளிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக தேவன் எங்கள் மேல் அன்பு கூர்ந்து எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. நீரே மகிமைப்படும், தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்பட நாங்களும் உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த நீர் கொடுத்த இந்த வேலைக்காய் நன்றி சொல்லி ஒரு நிமிஷம் உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். பாடல்களில் உற்சாகமாய் பாடம் நாங்களும் ஆண்டவரை வாசித்து தியானிக்கிற வார்த்தையிலே தேவன் எங்களோடு கூட பேச வல்லவராய் இருக்கிறீர் என்ற அந்த அந்த மகிமையான தேவனை வார்த்தையான தேவனை கனப்படுத்த தேவ கிருபை எங்களுக்கு தார். எங்களுடைய அக்கிரமங்கள், எங்கள் பாவங்கள், எங்கள் மீறுதல், எங்கள் எரிச்சல்களை, எங்கள் கோபங்களை, எங்களிலே காணப்படுகிற எல்லா உலக கட்டுகளில் இருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்கிற உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை வேலைப்படுத்தும், எங்களை பரிசுத்தப்படுத்தும். நாங்கள் ஒன்றும் இல்லை. நாங்கள் ஆண்டவரே மண் என்று நினைவு கூறுகிறோம் அப்பா. மண்ணில் பிறந்த மனுஷன் மண்ணுக்கு திரும்புகிறான் என்று சொன்னேன். எங்களுக்கு கொடுத்த இந்த ஆயுசு நாட்களை நாங்கள் உமக்கென்று பிரியமாய் இருக்க, உம்முடைய வார்த்தையின்படி ஜீவிக்க, பரிசுத்தம் உள்ள தேவனை பரிசுத்தத்தோடு காணத்தக்கதாக எங்களுக்கு இரக்கம் பாரா. ஆண்டவரே மாம்ச சிந்தை மரணம், ஆவிக்குரிய சிந்தைய ஜீவனும் சமாதானமும் என்று ஆவிய உற்சாகம் உள்ளது, மாம்சமும் பலவீனம் உள்ளது என்று சொன்னீரப்பா. நாங்கள் ஆவியிலே பலப்பட வேண்டும் என்று சொன்னேன். ஆவியான தேவன் எங்கள் மத்தியில இருந்து எங்களை பலப்பட கிருபையை தாரும். எல்லா மாம்ச சிந்தனைகளை எடுத்து போடும். ஒரு மனதோடு ஜெபிக்க எங்கே நாமத்தில் 2 பேர் 3 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருக்கால் அங்கே இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. நீர் ஒருமனப்படுகிற இடத்துல நீர் இருக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று உம்முடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்துகிறோம் அப்பா. நீர் தேவன் என்றும், நீர் ரட்சகர் என்றும், நீர் பரிகாரி என்றும், நீர் பரிசுத்தர் என்றும், ஆராதனைக்குரியவர், தொழுகைக்குரியவர், கனத்துக்குரியவர், போற்றுதலுக்குரியவர், புகழப்படத்தக்கவர் என்று உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. மகிமையும் மாட்சிமையும் உடையவர், அற்புதமானவர், அதிசயமானவர் ஆகிய உமக்கு நன்றி சொல்லி கரத்தில் இந்த ஆராதனையை ஒப்புக் கொடுக்கிறோம். தேவ தயவு கிருபை தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். தேவனுடைய நம் மகிமைக்காக இன்றைக்கு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பாட்டு புத்தகத்திலே 223வது பாடல். அவரிந்தன் சங்கீதமானவர், பலமுள்ள கோட்டையும் ஜீவனின் அதிபதியும் ஆன அவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம் என்கிற பாடல்.
அவரிந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவரை ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரிந்தன் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். அவரிந்தன் சங்கீதமானவர் துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூத கணங்கள் போற்றும் தேவனவரே. பிள்ளைகளின் தேவனவரே, திக்கற்ற பிள்ளைகளின் தேவனவரே, அவரிந்தன் சங்கீதமானவர். நாமத்தினால் இருதயம் ஒருமித்தால் அவர் நடுவே 2 3 பேர் இந்த நாமத்தினால் இருப்பேன் நமது தேவன் இருகரம் கட்டி என்றும் வாழ்த்திடுவோம். இருகரம் கட்டி என்றும் வாழ்த்திடுவோம். அவரின் சங்கீதமானவர் கோட்டையுமா ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். வாழ்த்திடுவோம். கிறிஸ்தேச நாமமே வாழ்த்துவோம் போற்றிடுவோம். அவரின் சங்கீதமானவர் பலமுள்ள கோட்டையுமா ஜீவனின் அதிபதியானவர் ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். ஜீவிய காலமெல்லாம் வாழ்த்திடுவோம். சங்கீதமானவர். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நமக்கு பலனுள்ள கோட்டையும் நம்முடைய ஜீவனுடைய அதிபதியுமாக இருக்கிறார். அவரை ஜீவிய காலம் எல்லாம் வாழ்த்தும்படியாய் அந்த துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர், தூதர்கள் கணங்களை போற்றுகிற தேவன் அவர். வேண்டிடும் பக்தர்களாகி நம்முடைய குறைகளை கேட்டு திக்கற்ற பிள்ளைகளாகி இருந்த நமக்கு அவர் தேவனாய் இருந்து நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய வருகையிலே அவரோடு கூட இணைந்திட கர்த்தர் நம்மையும் பலப்படுத்தினார் என்று பாட தேவன் கிருபை கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவனை நாம் இன்னும் ஒரு பாடல் மூலமா என்னை மறவா இயேசுநாதா பாட்டு புத்தகத்திலே 40வது பாடல். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள்
வரைந்தெனக்காய் ஈன்றீரே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையாய், பாதைக்கு நல்ல தீபம் இதே என்கிற அந்த அருமையான பாடலை பாட கர்த்தர் நமக்கு பலன் கொடுத்து இந்த நேரத்திலும் பாட தேவ மகிமைப்படுவாராக. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே மனக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே மனக்கரத்தாலே பாதுகாத்தே என்றதாலே ஸ்தோத்திரம். நீ வைத்தெளினாய் தனிக்க இயலாது வரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என் சேயை மறந்துவிட்டாலும் மறவினுன்னை இந்த நாளே ஸ்தோத்திரம். மறந்துவிட்டாலும் மறவினுன்னை இந்த நாளே ஸ்தோத்திரம். வல்லவா எந்தன் புகலிடமே, மறைந்திருந்தோம் உன் கையில். வல்லவா எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கற்றோராய் கைவிடேனே, கலங்கினீரே இந்த நாளே ஸ்தோத்திரம். கற்றோராய் கைவிடேனே, கலங்கினீரே இந்த நாளே ஸ்தோத்திரம். நீரடியா யாரும் வேறா, என் தலை முடியும் எண்ணினீரே. நீரடியா யாரும் வேறா, என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா,
ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை மூட்டும் என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உமருகையினே எப்படியும் உமருகையினே ஏனை என்னை சேர்த்திடுமே. என்னை நடத்தும். அல்லேலூயா. ஆமென். நம்மை மறவாத தேவன், திக்கற்றோரான நம்மை கைவிடாதவர், நாம் அறியாததை அவர் எல்லாவற்றையும் அறிந்த தேவனாய் நம்முடைய தலைமுடிகளையும் எண்ணி இருக்கிறார். அது மட்டுமல்ல, நாம் பயப்படாதபடி நமது வலது கரத்தை பிடித்து அவருடைய அன்பை, அவருடைய இரக்கத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆபத்திலே அவர் பெரிய துணையாய், அவர் பாதைக்கு நல்ல வெளிச்சமாயும் இருக்கிறார். நமக்காக அவர் அநேக வாக்குத்தத்தங்களை செய்து வைத்திருக்கிறார். அந்த வாக்கு மாறாத வல்லமையான தேவனை இந்த மாதம் மட்டும் நடத்தினவருக்கு நன்றி சொல்லி, நம்மளை யாராவது ஒருவர் இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தருடைய பலன், வல்லமை, இரக்கம், தயவு உள்ள ஒவ்வொருவரையும் இன்னும் அதிகமாய் பலப்படுத்த, பரிசுத்தப்படுத்த, தேவனுடைய அன்பிலும் இரக்கமும் தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதா எல்லா பொல்லாத வழிகளில் இருந்தும், எல்லா மாம்ச கட்டுகளில் இருந்தும் நம்மை விலக்கி பாதுகாத்து, நம்முடைய சொந்த இரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டெடுத்த அந்த மகத்துவமானவருக்கு ஒரு விஷயம் நன்றி சொல்லி, நம்முடைய பாவத்தை அவர் மறதியின் கடலிலே போட்டிருக்கிறார். நம்முடைய அக்கிரமத்தை, நம்முடைய மீறுதலை அவர் அவர் மறதியின் கடலிலே போட்டு, நாம் இனியும் பாவம் செய்யாதபடி பரிசுத்தமாய் வாழ, அவருக்கு பிரியமாய் வாழ நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த தேவனுக்கு நன்றி சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென். நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென். கிருபையாயிரும், இரக்கம். ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. ஆமென், ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கம். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமாண்டவரே, நன்றி அப்பா.
நன்றி ஐயா. ஆமென், ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் அப்பா. நன்றி ஐயா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கம். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கம். நன்றி அப்பா. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா. இரக்கமாய். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமென், ஆமென் ராஜா. ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே கிருபையாய். நன்றி அப்பா. ஆமென், ஆமென். இயேசுவே இரக்கமாய். கிருபை, கிருபை தாரும். இயேசுவே நன்றி ஐயா. இயேசுவே நன்றி அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென், ஆமென். இயேசுவே நன்றி அப்பா. நன்றி அப்பா. ஆமென். கிருபை, கிருபை ராஜாவே. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே நன்றி, நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஆமாண்டவரே நன்றி அப்பா. பாதுகாத்தருளும், பாதுகாத்தருளும் அப்பா. கிருபை, கிருபை அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டதற்காய் தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்ததற்காய் நன்றி. நிறைய மகிமைப்படும். ஆமென். இன்னுமாய் கூட ஆண்கள் பகுதியில் யாராவது ஒருவர் கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து இன்றைக்கு இந்த நாளிலே எல்லா இடங்களில் நடக்கிற ஊழியத்திலே விசுவாசிகள் உண்மையான உத்தமான இருதயத்தோடும் பரிசுத்தத்தோடும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடும் அது மட்டுமல்ல புதிய ஆத்துமாக்கள் ரட்சிப்பின் அனுபவத்திலே வரத்தக்கதாக சபையிலே பெரிய எழுப்புதல் காணப்பட சபையிலே ஒவ்வொருவரும் உற்சாகத்தோடும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கத்தக்கதாக தேவனுடைய வார்த்தையின்படி கர்த்தருக்கென்று கனி கொடுக்கத்தக்கதாக கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த பூமியில் அவர்கள் ஒரு சாட்சியாய் உப்பாய் வேத வசனத்தின்படி கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் இருக்க தேவன் அவர்களையும் பலப்படுத்தும்படியாக ஒவ்வொரு சபையிலே தேவ வார்த்தை வெளிப்படும்படியாக மனுஷ ஞானமோ மனுஷ சிந்தையோ மனுஷனுடைய கொள்கையிலோ கோட்பாடு அல்லாதபடி தேவ வார்த்தை ஒன்று மட்டுமே பிரசங்கிக்கப்பட தேவ ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து ஆமேன் என்று சொல்லத்தக்கதாக தேவன் வழிநடத்தும்படியாக புதிய ஆத்துமாக்களை புதிய எழுப்புதலையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் தேசத்திற்காய் ஜனங்களுக்காக ஊழியர்களுக்காக ஊழியருடைய குடும்பங்களுக்காக விசுவாச குடும்பங்களுக்காக இந்த காரியத்திற்காக ஆண்கள் யாராவது ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென்.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென், ஆமென் ராஜா. ஆமென், ஆமென் ராஜாவே. நன்றி அப்பா. நன்றி ஐயா. ஆமென், ஆமென். ஆமென் இயேசுவே, இரக்கமாயிரும். ஆமென். இம்மட்டும் தேவன் நம்ம ஒவ்வொருடைய ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. உடைய அன்பு, உடைய தயவு, உடைய கிருபை மட்டும் இருந்ததற்காய் நன்றி. எங்களில் உள்ள எல்லா பலவீனத்தை, வியாதிக கட்டுகளை, உபத்திரவங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்தீர். கர்த்தர் இங்கே அங்கு விடுதலை உண்டு என்று சொன்னீர். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீர். எங்கள் ஒவ்வொருவரும் விடுதலை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, பலத்தை கொடுத்து, பத்திரத்தையும் பாதுகாப்பையும் கொடுத்து எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி அப்பா. எங்களில் ஏதாவது குறைகள் இருந்தால், குற்றங்கள் இருந்தால் மன்னியும். அக்கிரமங்கள் மீறுதல் இருந்தால் மன்னியும். எங்களுடைய நினைவுகள், சிந்தனைகளை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் நீர் கர்த்தா. எங்கள் வழிகளை பரிசுத்தப்படுத்தும் தேவனே. எங்கள் சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தும். இதோ இந்த இடத்திலே பரிசுத்தத்தோடு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னேன். நாங்கள் உமக்கு பிரியமான ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு மகனாய், மணவாட்டியாக, மணவாளனாக நீர் உம்முடைய சமூகத்திலே வர தேவ கிருபையை கொடுத்திருக்காய் நன்றி. எங்களை பலப்படுத்தும், தகுதிப்படுத்தும், பாடல் மூலமாய் தொடர்ந்து உம்மை கனப்படுத்த, மகிமைப்படுத்த தேவ இரக்கம் கிடைக்கிறது. நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்கிறோம். நிறைய மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். நாம் எழுந்து நின்ற பாட்டு புத்தகத்திலே 443வது பாடல், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் என்கிற பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு முழு ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி. முழு பலத்தோ அன்பு கூறுவேன், ஆராதனை, 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். என்னை கண்டீரே நன்றி, எல்ரோயி, எல்ரோயி, இதே நன்றி. உம்மை முழு உள்ளத்தோடு
ஆராதனை 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 அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்திரே நன்றி ஐயா யெகோவா ரஃபா யெகோவா ரஃபா சுகம் தந்திரே நன்றி உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா கூறுவேன் இன்னும் அதிகமா ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய தேவன் நம்மளை அன்பு கூர்ந்ததால் நாமும் அவரை அன்பு கூர்ந்து அவரை ஆராதனை செய்து இதுவரை நம்மை நடத்தின தேவன், நம்முடைய கண்ணீர்களை காண்கிற தேவன், நமக்கு சுகத்தை தந்தவர், மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி இந்த நேரத்திலும் நாம் அனைவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய வேத புத்தகத்திலே 67ஆம் சங்கீத புத்தகம் 67 மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 67. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உடைய இரட்சணியமும் விளங்கும்படி தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆமே. வாசித்த வார்த்தைகளை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நாம் நின்ற வண்ணமாக கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கடந்த 2 வாரங்களாய் தியானித்து கொண்டு வருகிற தேவனுடைய தாசனாகிய தானியேலுடைய நாட்களிலே நடந்த காரியமும் இன்றைக்கு அந்த காரியம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று நாம் தொடர்ந்து வாசிக்கும்படியாக இந்த நேரத்திலே நாம் மறுபடியுமாக அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு தானியேல் 2ஆம் அதிகாரம் 46 முதல் 49 வரை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் ஓங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ராஜா தானியேலை நோக்கி, இந்த மறைபொருளை வெளிப்படுத்தினபடியினால் மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார் என்றான். பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதன் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மகாணத்து காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ என்றால் ராஜாவின் கொழுப்பு மண்டபத்தில் இருந்தான். ஆமென். வாசித்த வார்த்தையை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நறுமையான வேளையிலே நாங்கள்
தானியேலின் நாட்களிலே நடந்த காரியமும் அதனுடைய சொப்பனமும் அதனுடைய அர்த்தங்களை குறித்து நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நாளிலே தொடர்ந்து இந்த நேரத்திலும் வாசித்த வார்த்தைகள் மூலமாய் கர்த்தர் தாமே எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். அந்த நாட்களிலே அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள், என்ன காரியங்கள் நடந்தது, அது எங்களுடைய ஜீவியத்திலே அது எப்படியா இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது, எங்களை சுற்றி அது காணப்படுகிறது. நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு தாரும். சபைகளுக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை வாசிக்கிறவன் கேட்க கடவன் என்றும், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னேன். வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று சொன்னீரப்பா. நாங்கள் இதை வாசித்து சிந்திக்கவும் கேட்கத்தக்கதாக எங்கள் செவிகளையும் எங்கள் இருதயத்தை சிந்திக்கத்தக்கதாக எங்களுக்கு நல்ல ஞானத்தையும் கொடுத்தீரப்பா. நீரே ஞானத்தின் அதிபதியாய் இருக்கிறீர், நீரே ஞானத்தின் ஊற்றாய் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு புரிந்து கொள்ள அந்த ஞானத்தை தர வல்லவராய் இருக்கிறீர். இந்த நேரத்திலும் தொடர்ந்து தியானிக்கிற வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும். பேசுகிற அடியானை மறைத்து மூடி பேசும். கேட்கிற ஒவ்வொரு செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய்யும். உடைய வார்த்தையின் மூலமாய் அதனுடைய மகத்துவங்களை மகிமையை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே மறுபடியும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லுகிறேன். ஆண்டவர் தாமே உங்களை மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளிலும் கூட நாம் கடந்த 2 வாரங்களாக தானியேலுடைய நாட்களில எப்படிப்பட்ட காரியம் நடந்தது, எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை ஆண்ட ராஜாக்களுடைய தவறுகளினாலே அன்றைக்கு இருந்த ஜனங்களும் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாதபடி தேவனோடு கூட கலகம் செய்கிறவர்களாய், முரட்டாட்டம் பண்ணுகிறவர்களாக, கீழ்ப்படியாதவர்களாக, எதிர்த்து நிற்கிறவர்களாக, கலக வீட்டார்கள் என்று அங்கே வேதத்திலே அவர்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. கலக வீட்டார்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ அவர்களுக்கு சொல்லு என்று அங்கே ஆண்டவர் எரேமியா மூலமாக, எசேக்கியேல் மூலமாக அந்த ஜனங்களை அவர் எச்சரித்து, நீங்கள் வாசிங்கள் எசேக்கியேல் 2 பாருங்கள். அங்கே எசேக்கியேலை வாசிக்கலாம். எசேக்கியேல் 2:5 நீங்கள் வாசிக்கலாம். 5 மற்றும் 8 நீங்கள் வாசிக்கலாம். 7, 8 வாசிக்கலாம். கலகக்காரராகி அவர்கள் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீர் என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல் நான் உன்னோடே சொல்லுகிறதை கேள். உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை ருசி என்றார். போதும். பாருங்க, 5ஆம் வசனம் சொல்லுது, கலக வீட்டாராகி அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருந்தார்களாமா? கலக வீட்டார். எந்த நேரமும் பிரச்சனை பண்ணிட்டு சண்டை போட்டுட்டும் குழப்பிக்கொண்டும் சபைகளிலும் சரி, குடும்பத்திலும் சரி, தேசத்திலும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியாமல் அந்த சகோதர அன்போ அல்லது தேவனுக்கு கீழ்ப்படுகிறோமோ அல்லது பெரியவர்களை கனப்படுத்துவது, தாய் தகப்பனை கனப்படுத்துவது, நண்பர்களை, உறவினர், இப்படி எந்த ஒரு காரியத்திலும் அவர்களுக்குள்ளாக ஒற்றுமை காணப்படவில்லை. அதே ஆவிதான் இன்றைக்கும் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, அவர்கள் கடின முகமும் 4ஆம் வசனம் சொல்லுது பாருங்க, அவர்கள் எப்படிப்பட்டவர்களாமா? கடின முகமும் முரட்டாட்டம் உள்ள இருதயம் உள்ள புத்திரர். முரட்டாட்டம் முடிச்சு ஆடுறது. இன்றைக்கு இதுதான் இன்றைக்கு முழு உலகத்திலும் காணப்படுகிற பிசாசுடைய வஞ்சிக்கிற ஆவிகள். ஜனங்களை தேவனுடைய வார்த்தைகளை விட்டு மதிமயக்குகிற ஆவிகள். தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காதபடி தங்களுடைய இருதயத்தையும் தங்களுடைய முகத்தையும் தங்களுடைய சிந்தனைகளையும் கடினப்படுத்தி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட ஜனங்களாக அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் இருந்தார்கள். வேறு யாரும் அல்ல. இது முழுக்க சொல்லப்பட்டது யாருக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தான். ஏதோ ஒரு புறஜாதிகளுக்கோ எங்கேயோ தேசத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அல்ல. பழைய ஏற்பாடு முழுவதும் இஸ்ரவேலர்களை குறித்து அவர்களுடைய நடவடிக்கைகளை குறித்து சொல்லப்பட்டது. ஏன் தேவன் இந்த வேதத்தில் அதை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்றால், அவர்கள் எப்படி ஜீவித்தார்கள், அவர்களை தேவன் எவ்விதம் அவர்களோடு இடைப்பட்டு அவர்களை அவர் அங்கே இப்படி செய்யாதே, இப்படி நடந்து கொள்ளாதே, இப்படி நீ பேசாதே, சத்தத்திற்கு செவி கொடு, உன்னுடைய சபையிலே நீ சாட்சியாயிரு, உன்னுடைய குடும்பத்திலே சாட்சியாயிரு, நீ செய்கிற காரியம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கட்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் அதற்கு விரோதமாய் அதற்கு எதிராக நின்று அவர்கள் கேட்பதும் இல்லை,
அங்கே அதன்படி நடக்காத இருந்தனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, கலக வீட்டாராகிய அவர்கள், வாசிங்க அதைய, கலக வீட்டாராகிய அவர்கள் கலக வீட்டாராகிய அவர்கள் கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி. சரி தங்களுக்குள்ள ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்கிறது. பாருங்க, தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்புகிறார். ஆமென். தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பி எச்சரிக்கிறார். அதாவது அவர் சொல்றாரு பாருங்க, கலக வீட்டார்கள் அவர் கேட்டாலும் சரி கேளாவிட்டாலும் சரி, நீ என் வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லு. தீர்க்கதரிசி அனுப்பி, தீர்க்கதரிசி என்பவன் தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவனாலே முன்குறிக்கப்பட்டு, தேவனுடைய வார்த்தையை முன்குறித்து சொல்லுகிற ஒரு தேவ மனுஷனாக, ஒரு பரிசுத்தமுள்ள மனுஷனாக இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மனுபுத்திரனே, நீ அந்த கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல். அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டுமாமா? கலக வீட்டாரை போல கலகக்காரனாய் இராமல், நான் உன்னோட சொல்லுகிறதை நீ கேள். தேவ பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டுமாமா? தேவனுடைய சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும். அது மட்டுமல்ல, உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்கிறார். எதை புசிக்க சொல்றார்? தேவன் எதை புசிக்க சொல்றார்? வாசிங்க 3ஆம் வசனத்தை வாசிங்க. 3:3. மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல தித்திப்பாய் இருந்தது. அப்போ பாருங்க, அதை புசிக்கிறப்ப அது எப்படிப்பட்டதாக இருந்ததாமா? தேனை போல தித்திப்பாய் இருந்தது. சங்கீதம் 19:10 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தை எது? கண்மலை தேனை போல தித்திப்பாய் இருக்கும். வெளிப்படுத்தல் 10:10 சொல்லுது, வாசிங்க. வெளிப்படுத்தல் 10:10 அது இன்றைக்கு நமக்கு குறித்து சொல்லுகிறது. வாசிப்போம். நான் அந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. அது உடனே என் வயிறு கசப்பாயிற்று. பாருங்க, அதை என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் 10 மட்டும் போதும். நீ என்ன செய்? அந்த 9ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறப்ப, நான் தூதனிடத்திலே போய் அந்த சிறு புத்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாய் இருக்கும் என்றார். நான் அந்த சிறு புத்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன், அது என் வாய்க்கு தேனை போல மதுரமாய் இருந்தது. அதை புசித்த உடனே என் வாய்க்கு அது கசப்பாய் இருந்தது என்று சொல்லி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாசக்காரர் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றார். இப்போ நம்ம பழைய ஏற்பாட்டிலே வாசித்தது அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்களுக்கு, இந்த வெளிப்படுத்தலே புஸ்தகத்திலே வாசிப்பது இன்றைக்கு இருக்கிற நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அதனாலதான் நம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு 1200 செய்தி கொடுக்கப்பட்டதை நம்ம அந்த சிறு புத்தக வடிவிலே ஒவ்வொரு புத்தகமாக நம்ம வாசித்து அதிலே நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அது அந்த புத்தகத்தை அவங்க நமக்கு கொடுக்கிறப்போ அதை படிக்கும் பொழுது நமக்கு அது தித்திப்பாக இருக்கும். ஆனால் நம்முடைய வயிற்றுக்குள்ளே சென்றவுடன் அது எப்படி இருக்கும்? கசப்பா இருக்கும். ஏன் அப்படி வயிற்றுக்குள்ளே சென்றவுடன் அதை கசக்குது என்றால், நமக்குள்ள இருக்கிற எல்லா உலக காரியங்களை அது வெளியே கொண்டு வர அது செய்கிறது. அதை என்ன செய்கிறது? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. தேவனோடு கூட நம்மை இணைக்கும்படியாக, தேவனோடு கூட நம்மை அங்கே நடக்க செய்ய, அங்கே எப்படி அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே ஏனோக்கு தேவனோடே நடந்து சென்றார், சஞ்சரித்தார். அதே போல இங்க தானியேலும் சரி எசேக்கியேலும் சரி தேவனோடு கூட அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். தேவன் அவர்களுக்கு கூட இருந்து அவர்களுக்கு எப்படி நீ நடக்க வேண்டும் என்று சொன்னார். அதனாலதான் நீ அவர்களைப் போல கலக வீட்டாரனாயிராமல், நீ கலகக்காரனாயிராமல், நான் உனக்கு சொல்லுகிறதை நீ கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை நீ புசி என்று சொன்னார். ஆமென். அப்ப அது கொடுக்கிறப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அதை புசித்து அதை உண்ண வேண்டும். ஏன் தேவன் அவர்களை கலக வீட்டார்கள்? ஏன் அவர்களை அப்படி சொல்லுகிறார் என்றால், பாருங்க, அன்றைக்கு தானியேல் நாட்கள்ல நடந்த காரியம் என்ன என்றால் நமக்கு தெரியும். தானியேல் இப்போ எங்க இருக்கிறாரு? பாபிலோன் என்கிற தேசத்திலே அடிமையாக. தானியேல் மட்டுமல்ல,
அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலர்கள் அனைவரையும் இந்த பாபிலோனியர்கள் அடிமைப்படுத்தி வைத்து அங்கே அடிமைகளாக கொண்டு போயிட்டாங்க. அடிமைகளாக பாபிலோனுக்கு கொண்டு போயிட்டாங்க. இப்போ கொண்டு போன இடத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடக்கிறது. அந்த நேபுகாத்நேச்சார் அந்த தன்னுடைய நாட்களிலே, இனி வரும் நாட்களிலே என்ன நடக்கும் என்ன என்று அவர் உறக்கத்திலே அவர் அதை குறித்து அந்த படுக்கையிலே படுத்து அவர் அதை தியானிக்கிறார். அங்க தியானிக்கிறப்பதான் அந்த கடந்த நாள்ல நம்ம தியானிச்ச இந்த நேபுகாத்நேச்சாருடைய அந்த சொப்பனத்திலே காணப்பட்ட இந்த சிலையை அங்கே நேபுகாத்நேச்சார் பார்க்கிறார். அன்றைக்கு இருந்த அந்த பாபிலோனியை சேர்ந்த எந்த ஒரு மந்திரவாதியோ அல்லது அன்றைக்கு இருந்த எந்த ஒரு ஜோசிகாரனோ சாஸ்திரிகரோ குறி சொல்கிறவர்களோ அதை குறித்து சொல்ல முடியவில்லை. அது என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியவில்லை. ஆமென். ஆனால் தேவனுடைய தாசனாகிய, தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய அந்த இளைஞன், நீங்க அந்த நேரத்துல தானியேல் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்? ஒரு இளைஞன், ஒரு 20-22 வயதான ஒரு இளைஞன். தேவன் அந்த மகனுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். வெளிப்படுத்தி அதனுடைய முழு காரியத்தையும் சொப்பனத்தையும் சொல்லுகிறார். அதனுடைய மறைபொருளையும் சொல்லும் பொழுது இப்ப நடக்கிற காரியத்தை தான் நம்ம இப்ப நம்மளது வாசித்தோம். அந்த அத்தனை ஜனங்களை அடிமையாய் கொண்டு போன அந்த ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் இப்ப யாரு காலில் விழுகிறார்? தானியேலுடைய காலை விழுந்து வணங்குகிறார். நான் கடந்த வாரம் அதான் சொன்னேன், எந்த ஒரு மனிதனுடைய கால் யாரும் விழக்கூடாது, நாமும் விழக்கூடாது, அவர்களும் நம்முடைய காலிலே விழக்கூடாது. அது மட்டுமல்ல, பாருங்க, அவன் காணிக்கைகளையும் தூபங்களையும் காட்டி ஒரு முக்கியமானது ஒன்றை அறிக்கை செய்கிறான். அது என்னது? என்ன அறிக்கை? வாசிங்க 47. மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவர் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவனாய் இருக்கிறார் என்று சொல்லி அங்கே தானியேலை அந்த பட்டணத்தினுடைய அதிகாரி ஆக்குகிறார். அது மட்டுமல்ல, சகல ஞானிகளிலும் பிரதானிகளுக்கும் அவரை அதிகாரியாக நியமிக்கிறார். அப்பொழுது தானியேல் தன்னுடைய நண்பர்களையும் அந்த மாகாணத்துக்களுக்கு விசாரிக்க ஒரு ஆபீசர் பொசிஷன்ல அவர்களையும் வைக்கிறார்கள். சரி, இப்போ இது நடந்து கொண்டிருக்கிறது. இது நடந்தாச்சு. இனி அடுத்தது நடக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காரியம். இப்போ நமக்கு தெரியும் தானியேலுடைய பெயர் என்னது? தானியேலுக்கு என்ன பெயர் வைக்கிறாங்க? வாசிங்க 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தானியேலுடைய பெயர் என்னது? பெல்தெஷத்தார். நல்லா ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த தானியேல் பெயர் என்னது? பெல்தெஷத்தார். இப்போ இந்த ராஜா நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறார் பாருங்க. வாசிங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் 20 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு சிலையை பண்ணுவித்து மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் வாசிக்கலாம். தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினான். அப்போது தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் நியாயாதிபதிகளும் நீதி சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரரும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேர்ந்து நேபுகாத்நேச்சார் நிறுத்தின சிலைக்கு எதிராக நின்றார்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய், சகல ஜனங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரரும் ஆனவர்களே, உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது என்னவென்றால், எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரும் முதலான சகலவித கீத வாக்கியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். இப்ப பாருங்க, இங்க இந்த ராஜா என்ன செய்கிறார்? 60 முழ உயரத்திற்கு 6 முழ அகலத்திற்கு ஒரு பெரிய ஒரு சிலையை நிறுவி, ஒரு பெரிய
சிலையை நிறுவி இங்கே என்ன செய்கிறார்? அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் தலைவர்களையும், அங்கே பொக்கிஷதாரர் என்னது, ட்ரஸ்ட் பணத்தை வச்சிருக்கிற பேங்க் ஆபீசர்களா, அது மட்டும் இல்ல நியாய சாஸ்திரிகள் என்னது, ஜட்ஜ, லாயர, வக்கீல்களா, விசாரிப்புக்காரர்களையும், நாடுகளின் உத்தியோகஸ்தர்கள், வெளிநாடு உள்நாடு இப்படி இருக்கிற அந்த உத்தியோகஸ்தரையும் எல்லோரும் வரும். அப்போ டோட்டல் அதிகாரிகளும் எல்லா ஜனங்களும் வந்து, அது மட்டுமல்ல அந்த சிலைக்கு முன்பாக வந்து என்ன செய்ய வேண்டுமாமா? அந்த நாதசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்பு இது வாசிக்கிறப்போ அந்த நெபுகாத்நேச்சார் சிலையில விழுந்து வணங்க வேண்டும். அப்படி எவனாகிலும் வணங்காமல் போனால் அவன் எரிக்கிற அக்கினியிலே போடக்கடவன் என்று சொல்லி இந்த சிலைக்கு என்ன பேர் வைக்கிறாங்கள் என்றால் தானியேலோட பெயரை வைக்கிறாங்க. அந்த சிலைக்கு என்ன பேரு? தானியேலோட பெயர் என்னது? பெல்தெட்சார். அந்த சிலையுடைய பெயர் என்னது? பெல்தெட்சார். பாருங்க, ஏன் அப்படின்னா, ஏன் அதை செய்கிறார்கள் என்றால், இப்போ தானியேல் இவனுக்கு யாராக தெரிகிறான்? நெபுகாத்நேச்சருக்கு ஒரு தேவன் மனிதனாக, தேவன் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிறான், அப்ப இவன் தான் தேவன் என்று சொல்லி அவன் காலில் விழுந்து அவனுக்குன்னு ஒரு சிலை வைக்கிறான். இதுதான் இன்றைக்கு முழு உலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிற காரியம். ஒரு மனிதனை இப்ப இன்றைக்கு இந்தியாவிலே நீங்க எடுத்துக்கலாம், உலக நாடுகளிலே எடுத்துக்கலாம். மனிதனை தெய்வமாக வழிகிற வழிபாடுகள் பாபிலோனிய வழிபாடு. இது எப்படிப்பட்ட வழிபாடு? பாபிலோனியர் வழிபாடு. யாருடைய வழிபாடு? பாபிலோனியர். இந்த வழிபாடு இன்னைக்கு நேற்று அல்ல. எப்ப வந்தது தெரியுமா? நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமம் 10ஆம் அதிகாரத்திலே அன்றையிலிருந்தே இருக்கிறோம். அதனாலதான் நம்ம அந்த எப்பொழுதும் வேதத்தை நம்ம சரியானபடி வாசித்து சரியானபடி நீங்க செய்ய வேண்டும். இது யார் கொண்டு வந்தார் என்றால், இதை கூஷுடைய மகனாகிய காம், அங்கே நோவாவின் குமாரர்களாகிய காம், சேம், யாபேத்துங்கிற இந்த பிள்ளைகள் இருந்த காமுடைய பிள்ளையாகிய கூஷுடைய மகன் தான் நிம்ரோத். இந்த நிம்ரோத் தான் என்ன செய்கிறான்? பாபேலை கட்டி அன்றைக்கு இந்த ஜனங்களை முழுவதுமாக பாபிலோனிய வழிபாடுகளுக்குள்ளாக, அங்கே மனித வழிபாடுகளுக்குள்ளாக, உலக ஆராதனைகளிலே, விக்கிரக ஆராதனைகளிலே, இங்கே உலக காரியங்களிலே செய்யும்படியாக வழி நடத்தினவர்கள். அதே ஆவிதான் தொடர்ந்து ஒவ்வொரு சபை காலங்களுக்குள்ளாக வந்து இஸ்ரவேலர்களுக்குள்ளும் வந்து இங்கு நீங்கள் வாசிக்கிறபடி இங்கே தானியேலுடைய நாட்களிலே இருந்த அந்த நெபுகாத்நேச்சார் மூலமாக அங்கே தானியேலை அங்கே சிலையாக வைத்து அதை வணங்கும்படி செய்தார்கள். அதை வணங்காதவர்களுக்கு என்ன செய்யப்பட வேண்டுமாமா? அக்கினியிலே போடப்பட வேண்டும். பாருங்க, அப்போ எல்லோருமே வணங்குறாங்க. ஆனா இந்த 3 பேர் மட்டும் வணங்கல. தானியேலும் மற்ற 3 பேர் மட்டும் வணங்கல. அதைத்தான் 16ஆம் வசனத்தை வாசிங்க. 14 வாசிங்க. நெபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிற்கிற பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? எப்போது எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது தாளமிட்டு நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. பாருங்க, இங்க அவர் என்ன சொல்றாரு பாருங்க. ஏன் நீங்க நான் செய்த சிலையை நீங்கள் ஆராதனை செய்யாமல் இருக்கிறீங்க? அது உண்மைதானவா? எனக்கு எல்லோரும் வந்து உங்களை குறை சொல்றாங்க, அது உண்மைதானவா? நீங்க என்ன செய், இப்ப நான் சொல்றேன், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்று நான் பார்க்க வேண்டும். நான் செய்ததுதான் தேவன், நான் வைத்ததுதான் தேவனுடைய சிலை. இந்த சிலையே இல்லாமல் உனக்குன்னு வேற எந்த தெய்வம் இருக்கு உன்னை காப்பாற்ற முடியும் என்று சொல்லி நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்லும் பொழுது சாத்ராக், மேஷாக் என்ன சொல்றாங்க? வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிப்போம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நெபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை உங்களுக்கு குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை.
நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கு ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்கப்படுவது என்றார்கள். பாருங்க எவ்வளவு தைரியமா நிற்கிறார்கள் பாருங்க. ஒரு ராஜா முன்னாடி தனக்கு ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்கிறார். சும்மா இவங்க அடிமை இல்லை. இன்னைக்கு ஜனங்கள் அதுதான். ஏதாவது ஒரு பதவி, பட்டம், உயர்வு, பணம், காசு என்றால் எல்லாவற்றையும் மறந்து அதற்காக அங்கே தேவனுடைய வார்த்தையை மறந்து போய் வணங்கி விழுந்து அந்த பணத்திற்காக எதையும் செய்ய துடிக்கிற ஜனங்களாக இன்றைக்கு அநேகர் மாறி வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இது காணப்படக்கூடாது என்றுதான் இந்த வேதத்தில் இது வைத்திருக்கிறார். தேவன் ஏன் இந்த சாத்ராக் ஆபேத் நேகோவை வேதத்திலே அவர்களை எழுப்பி ஏன் அவர்களை சாட்சியாக வைத்தார் என்றார், நம்மை போல விசுவாசிகளுக்கு உண்மையாக நீங்கள் எப்படி நிற்க வேண்டும் என்று ஒரு சாட்சி தான் இவர்கள். ஆமென். இவர்கள் ஒரு ஜீவனுள்ள சாட்சி. பாருங்க, ராஜாட்ட சொல்றாரு, நாங்க உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறார். எவ்வளவு தைரியம் இருக்கு பாருங்க. நம்ம இப்படி சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒரு ராஜாவை பார்த்து உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த காரியத்துல நீங்க சொல்ல வேண்டும். ஆமென். நீங்க மற்ற காரியத்துல சொல்றீங்களோ இல்லையோ, இது போன்ற ஆராதனை காரியத்திலே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சொல்லுவது நமக்கு அவசியம். அதுதான் தேவனுடைய பிள்ளைகள். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, எரிகிற அக்கினிக்கும் உம்முடைய கைக்கும் எங்களை விடுவிப்பார். அப்படியே நீ நினைக்கிற மாதிரி அவர் எங்களை விடுவிக்காவிட்டாலும் நீ செஞ்சதை நாங்க என்ன செய்ய மாட்டோம். ஆராதனை செய்வதும் இல்லை, பணிந்து கொள்வது. ஆராதனை வேற, பணிந்து கொள்வது வேற. ஆராதனை என்பது அவர்கள் சொல்லுவதை எல்லாம் அங்கே நம்ம எப்படி ஜெபம் எடுக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், அதுதான் ஆராதனை. பாடுறது இன்னைக்கு அதான். இன்னைக்கு நேற்று முன்தினம் கூட பார்த்துருப்பீங்க. இன்றைக்கு அங்கே கோயம்புத்தூர்ல ஈஷா என்கிறதுல எல்லாம் உட்கார்ந்து விடிய விடிய எல்லாம் பண்ணுவாங்க. அது என்னது? அதெல்லாம் மனித வழிபாடு, மனிதனுடைய காரியம். அதை உலகத்தான் செய்கிற காரியம். அதற்கு நமக்கு சம்பந்தம் இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் அவங்களுக்கு சொன்னேன். அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் சினிமா பாட்டையும் நீங்க பாடக்கூடாது, சினிமா பாட்டை நீங்க கேட்கக்கூடாது. ஏனென்றால் அது உலகத்தை, உலக மனிதனை, உலக காரியங்களை, உலக இச்சைகளை நீங்க கனப்படுத்துவது. உங்களுடைய வாயிலிருந்து தேவனுடைய பாடல் தேவனை குறித்து தான் இருக்க வேண்டும். நீங்க அதுல பாடுறதுனால உங்களுக்கு என்ன லாபம் வரப்போகிறது? ஒன்றுமே இல்லை. அது உங்களை இச்சைக்குள்ளாய் கொண்டு போய்விடும், அல்லது உங்களை தேவனை விட்டு வழி விலகச் செய்யுது. அது உங்களை ஒரு அசுத்தத்திற்குள்ளாக வழி நடத்தும். அதனாலதான் அவர் சொன்னாங்க பாருங்க, நாங்கள் ஆராதனை செய்வதும் இல்லை, பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் மொபைல்ல டியூன் வைக்கிறது அல்லது சின்ன சின்ன ஸ்டேட்டஸ் வைக்கிறது, சினிமா பாட்டு, அதற்கு இதற்கு என்று எப்படி வேண்டுமானாலும் அங்கே உலக மயக்கம். தான் பிசாசு செய்கிற தந்திரம், நயவஞ்சகம். எப்படி அன்றைக்கு ஏவாளை, நான் ஏன் அடிக்கடி ஏவாளை சொல்லுகிறேன் என்றால், அவள்தான் இந்த முழு உலகத்திற்கும் சாபத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக இருந்தாள். அவள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அந்த தந்திரத்தை கொண்டு வந்ததினாலே இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அதே சுவாபம் அந்த மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. அந்த பிறப்பு, அப்படியே வந்த பிறப்பு ஒன்றோடொன்று கலந்து தேவனுடைய பிள்ளையும் அங்கே அங்கே வழி தவறின பிள்ளைகளும் இன்றைக்கு கலந்ததுனாலே அந்த இரத்தத்திலே பாவம் இருக்கிறதுனாலதான் இந்த இரத்தம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. இரத்தத்தை சுத்திகரிக்க தேவனுடைய இரத்தம் ஒன்று மட்டும்தான் நமக்கு பரிகாரமாக இருக்கிறது. ஆமென். அப்ப தேவனுடைய இரத்தம், அதைத்தான் நம்ம இன்றைக்கு இந்த 40 நாள் ஏன் எல்லாரும் அதைய நினைவு கூறுகிறாங்க, ஏன் அதைய ஒரு ஒரு கனமான ஒரு நாளாக அதை பார்க்கிறார்கள் என்றால், தேவன் நமக்காக ரத்தம் சிந்தின நாள். ஆமென். சிலுவை பாடுகளை ஏன் நினைவு கூறுகிறோம் என்றால், இது தேவன் நமக்காக அவருடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மை கழுவின நாள், நம்மை மீட்டெடுத்த நாள். அவ்வளவுதான் இங்க அவங்க தைரியமா சொல்றாங்க,
அப்போ நேபுகாத்நேச்சார் கோபம் கொண்டு முதல் இருந்ததை விட 7 மடங்கு சூடாக்குகிறாங்க. இப்ப பாருங்க, அங்க சாத்ராக் மேஷாக்கை கட்டும்படி அந்த ராணுவத்திலே வாசிங்க, 20ஆம் வசனத்தை வாசிங்க. அங்க என்ன நடக்குது பாருங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி தன் ராணுவத்தில் பலசாலிகளாகிய புருஷருக்கு கட்டளையிட்டான். போதும். நீங்க உங்களுக்கு தெரியும் ஏன் ராணுவத்தினர்களை இப்ப நீங்க எலெக்ஷன்ல கூட பாத்தீங்கன்னா ராணுவத்துல கொண்டு வந்து இறக்குவாங்க. இப்ப இந்த விவசாயிகள் போராட்டம் நடக்குது, ராணுவத்தாரை கொண்டு வந்து இறக்குவாங்க. ஏனென்றால் ஒரு ராணுவத்துல வேலைக்கு எடுக்கிறவங்க உங்களுக்கு தெரியும், காடு, மழை, வெயில், பனி, நீங்க -60 எவ்வளவு? நம்ம வந்து இப்ப +20, 30, 40 வரைக்கும் நம்முடைய உடம்பு தாங்கு. மைனஸ் ஆச்சுன்னா நம்முடைய உடம்பு தாங்காது, நம்முடைய கிளைமேட்டுக்கு. ஆனால் -60 வரைக்கும் ராணுவ வீரர்கள் போய் நிற்பாங்க. பனிப்பிரதேசம் எங்கது? எவரெஸ்ட் மலை உச்சியில -60 இருக்கு, அங்க போய் நிற்பாங்க. அதான் ராணுவ வீரர்களுடைய உடல். அதே போல +50 ராஜஸ்தான் பார்டரு, அந்த பஞ்சாப் பார்டர் எல்லாம் இருக்குல்ல, அந்தெல்லாம் வந்து நீங்க வெயில் காலத்துல பாத்தீங்கன்னா +40, 50 வரைக்கும் போகும். அப்போ வெயிலிலும் நிற்கவும், அங்கே பனியிலே நிற்கவும், அதுபோல கடலுக்குள்ளாக இறங்கி நிற்கவும், தீயில ஏதாவது விழுந்தா கூட தீயில விழுந்து அவங்கள காப்பாற்றி கொண்டு வருவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் ராணுவ வீரர்கள். அப்படிப்பட்ட அந்த ராணுவ வீரர்களை தூக்கி கொண்டு வந்து பலசாலிகளை கொண்டு வந்து இறக்கி அன்னையிலிருந்து இருக்கிறாங்க அவங்க ராணுவ வீரர்கள். அப்படிப்பட்டவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. பாருங்க, அப்படிப்பட்டவர்களை கொண்டு வந்து இங்க என்ன செய்கிறார்கள்? அந்த 21ஆம் வசனம் பாருங்க. ஆபேத்நேகோவை தூக்கி கொண்டு போன, அதை கொண்டு போற அந்த புருஷரையும் அது கொன்று போட்டதாம். அப்ப அவ்வளவு பலசாலிகளை, ஏன் நான் அதை சொல்ல வந்தேன் என்றால், அவ்வளவு பலம் மிக்கவர்களையே அந்த தீ சுட்டு அவர்களை கொன்று போட்டதாமா. ஆனால் அங்கே நடந்தது என்ன என்று பாருங்கள், வாசிங்க. 24, 25 வாசிக்கலாம். அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போட்டுவிட்டோம் என்றார். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். போதும். இப்போ பாருங்க, நமக்கு நல்லா தெரியும், நம்ம வீட்டுல அடுப்பு எரிஞ்சாலோ அல்லது தீயில நம்முடைய கை, தலையோ பட்டாலே உடனடியா என்ன ஆகிவிடும்? முதலாவது நம்முடைய உடம்புல என்ன இருக்கும்? முடிகள் கருகி போகும். முதல்ல கருகிறது எது? தலைமுடி, கைமுடி தான் கருகி போகும். அடுத்தது தோள்கள் எல்லாம் எரிஞ்சு அப்படியே இதாகி போயிடும். ஆனால் இவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல், எப்படி ஒரு சேதமும் இல்லாமல், பாருங்க, அதை தான் அவர் சொல்றாரு, அதை கவனிக்கணும், நீங்க அந்த வசனத்தை கவனிக்கணும். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே அவர்கள் நடக்கிறதை நான் பார்க்கிறேன். அந்த அக்கினிக்குள்ளே அவர்கள் நடந்து செல்கிறதை நான் பார்க்கிறேன். அதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற பெரிய ஆசீர்வாதம். ஆனா இன்றைக்கு உலகத்தான் அநேக காரியங்கள் அதை போல சிமிலரா செய்யறாங்க. அது எப்பவும் அப்படித்தான் நடக்கும். அது இப்படிப்பட்டதல்ல, அது வேற. அதை நீங்க விட்டுருங்க, அதை நான் பேச வரல. ஆனா அங்க பாருங்க, இங்க அந்த 4வதாக நின்றது யார் என்றால், ஏசாயா 43:2 சொல்லுது, அது தேவனாகிய கர்த்தர். அதனாலதான் பாருங்க, அங்க 28ஆம் வசனத்தை வாசிங்க, 27 வாசிங்க. தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவரும் ராஜாவின் மந்திரிகளும் கூடி வந்து அந்த புருஷருடைய சரீரங்களின் மேல் அக்கினி பெறஞ்செய்யாமலும் அவர்களுடைய தலைமயிர் பாருங்க, அவர்களுடைய தலைமயிர், அதைத்தான் நான் சொன்னேன், அவருடைய தலைமயிர் கழுகாமலும் அக்கினி பெலம் செய்யாமலும், அவருடைய சால்வைகள், அவங்க போத்திருந்த துணிகள், அவர்கள் உடுத்தியிருந்த உடைகள் சேதப்படாமலும், அது மட்டுமல்ல, தீயில போனா அந்த தீயோட வாசம் வரும், அந்த அக்கினி மனம் கூட அவர்களிடத்தில் வீசாமல் இருந்ததை கண்டார்கள். அப்போ உடனடியா நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாரு பாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி
ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அவர் தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். அதனால சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக. நீங்க கவனமா வாசிங்க. இந்த வசனம் மிக முக்கியமானது. நெபுகாத் நேச்சாருடைய ஒரு அறிக்கை, ஒரு ராஜாவினுடைய அறிக்கை. இந்த ராஜா என்ன அறிக்கை செய்கிறார் பாருங்க. தேவனுக்கு விரோதமாக பாருங்க, அந்த தேவனுக்கு விரோதமாய், நம்முடைய தேவனுக்கு விரோதமான தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தான், எந்த ஜாதியான், எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போட கடவன். அது மட்டுமல்ல, அவர்களுடைய வீடு எருக்களமாக கடவுது என்று சொல்லுகிறார். இதே காரியத்தை இங்க நீங்க வாசித்திருக்கலாம். 2ஆம் அதிகாரத்துல அதை சொல்லவில்லை என்றால், எது இந்த மறைபொருளை, எனக்கு அந்த சொப்பனத்தை மறைபொருளை நீங்க சொல்லலினா, அந்த ஜோசிகாரையும் அந்த இவங்களையும் சொல்றாரு, உங்களுடைய வீடு என்ன செய்யப்படும், எருகளமாக்கி போடும், உங்களையும் அடிச்சு கொண்டு போடுவோம்னு சொல்லி சொல்றாரு, உங்களையும் துண்டிச்சு உங்க வீட்டையும் போடுவோங்கிறார். இப்போ இது அதை விட மிக முக்கியமானது. அந்த சொல்லாத அந்த ஜோசிகாரையும் கிளிய அந்த குறி சொல்றவங்களை மட்டும்தான் அது அந்த காரியத்திற்கு. ஆனால் இங்க வணங்குகிற காரியம், ஆராதிக்கிற காரியம், தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களிலே பாருங்க, அந்த நெபுகாத் நேச்சர் அறிக்கையிடுகிறார், இந்த தேவனுக்கு விரோதமாய், நம்ம வணங்குகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், எந்த ஜாதியும், எந்த பாஷைக்கனும் துண்டித்து எருக்களமாக போட கடவன். அது மட்டுமல்ல, இவ்விதமாய் ரட்சிக்க, ஆமென், இவ்விதமாய் ரட்சிக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்றான். அது மட்டுமல்ல, அங்கே இவர் யாராமா, இவர் எப்படிப்பட்டவராமா, மெய்யான தேவன், மறைபொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்று தானியேலிடத்திலே சொன்னவர். அந்த தேவனைத்தான் நம்ம வணங்கி கொண்டு இருக்கிறோம். பாருங்க, இங்க ஏன் இதை தேவன் இந்த இடத்துல வச்சார் என்றால், மிக முக்கியமான காரியம். அந்த நாட்களிலே அந்த நெபுகாத் நேச்சார் அவர்கள் பலம் வாய்ந்த படைகளை உடையவர்களாக, ஜனங்களை அடக்கி ஆள்கிறவர்களாக இருந்தார்கள். ஆனாலும் இவர்கள் அடிமைப்பட்டு போனாலும், எப்படி நாம் இன்றைக்கு இந்தியாவிலே நாம் அடிமைப்பட்டு கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு புறமதஸ்தார்கள் மத்தியிலே நாம் இன்றைக்கு ஒரு சிறு கூட்டமாக இருக்கிறோம். இன்றைக்கு தேவனை தொழுது கொள்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இந்தியாவிலே ஒரு சிறுபான்மை இனம். அதனாலதான் கிறிஸ்தவம் இன்றைக்கும் அது நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எந்த விதமான ஒரு உதவியோ அல்லது எந்த விதமான இதோ இல்லாம உதவிக்கு அங்கே ஒரு விடுதலையோடு நீங்கள் ஆராதனை செய்யவோ அல்லது தேவனை குறித்து அநேகருக்கு சொல்லவோ இன்றைக்கு முடியாத மிக கடினமான சூழ்நிலை இன்றைக்கு இந்தியா முழுவதும் ஏற்பட்டு வருகிறதுக்கு ஒரு காரணம் என்ன என்றால், அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு எவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது பாருங்க. அங்க அப்படிப்பட்ட நெருக்கடி இருந்த அந்த நாட்களிலே, அப்படிப்பட்ட நெருக்கடி இருந்தாலும் அன்றைக்கு அவர்களுக்கும் அதே நெருக்கடி இருந்தது. யாருக்கு? தானியேலுக்கும் இருந்தது, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கும் இருந்தாலும் அவர்கள் தேவனை தவிர வேறு ஒருவரையும் அவர்கள் வணங்கவோ ஆராதிக்கவோ, அங்க அந்த கட்டளைகளை கூட அவர்கள் கீழ்ப்படியவில்லை. ஆமென். அதான் இன்றைக்கு நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது. நான் இந்த காரியம் நம்ம இந்த தானியேலுடைய அந்த சொப்பனத்திலே காணப்பட்ட இந்த பொற்சிலை குறித்தான காரியத்தை சொல்வதற்கு முன்பாக, இது ஏன் தேவன் இடையிலே வைத்தார் என்றால், இந்த பொற்சிலையிலே ஒரு மிக முக்கியமான காரியம் இருக்கிறது. வர நாட்கள் நம்ம அதை தியானிக்க போகிறோம். ஏனென்றால் அது ஒரு மிக மிக முக்கியமான காரியம். இன்றைக்கு முழு உலகத்திலும் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. நீங்க கவனமாக புரிந்து கொள்ளுங்கள். இதை போல ஒரு காரியம் இன்றைக்கு முழு உலகத்திலும் வரப்போகிறது. ஆமென். உங்களுக்கு வேண்டாம், ஒரு வசனத்தை சொல்றேன், நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம். அது எங்கே வரப்போகிறது, யாருக்கு வரப்போகிறது, எப்படி வரப்போகிறது என்று ஆண்டவர் நமக்கு எச்சரித்து போயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 13ல வாசிக்கலாம். 13ல இருந்து வாசிங்க. கவனமா கேளுங்க.
அன்றியும் அது மனுஷருக்கு முன்பாக வானத்திலிருந்து ஆ. பூமியின் மேல் அக்கினியை ஆ. இறங்க பண்ணத்தக்கதாக ஆ. பெரிய அற்புதங்களை நடப்பித்து ஆ. மிருகத்தின் முன்பாக ஆ. அந்த அற்புதங்களை செய்யும்படி ஆ. தனக்கு கொடுக்கப்பட்ட தத்துவத்தினாலே ஆ. பூமியின் குடிகளை மோசம் போக்கி. கவனமா கேளுங்க. இது என்ன செய்கிறது? ஒரு மிருகம் ஒரு மிருகம் என்ன செய்கிறதாமா, வானத்திலிருந்து அக்கினி போல இறங்கி மனுஷர்களை என்ன செய்கிறதாமா, அற்புதங்களை நடத்தி மனுஷர்களை பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலும் காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிற்று. அங்க எப்படி நெபுகாத்நேச்சார் ஒரு சொரூபம் செய்து அந்த சொரூபத்தை வணங்கி ஆராதனை செய்யும்படி அந்த ராஜா கட்டளையிட்டாரோ, அதை போல இந்த கடைசி நாட்களிலேயும் ஒரு காரியம் ஒன்று வரப்போகிறது. அது ஆவிக்குரிய காரியமா இருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதைத்தான் நம்ம இனி வரும் நாட்களை தியானிக்க போகிறோம். இந்த தானியல் ராஜாக்கள் அந்த நெபுகாத்நேச்சார் கண்ட அந்த பொற்சிலையிலிருந்து அதிலிருந்து சொல்லப்படுகிற அந்த ஒவ்வொரு காரியத்திற்குள்ளாக நம்ம கடந்ததை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இங்க சொல்லப்பட்ட காரியம் அதனோடு இணைந்ததுதான். ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் கொடிகளுக்கு சொல்லி வாசிங்க. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் ஆ. பேசத்தக்கதாகவும் ஆ. மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும். கவனமா கேளுங்க, வாசிங்க. அந்த மிருகத்தின் சொரூபத்தை பாருங்க. அந்த மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆ. ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. பாருங்க, அதற்கு ஒரு ஆவி கொடுக்கப்படுதாம். அந்த நெபுகாத்நேச்சார் பார்த்த அந்த சொரூபத்துக்கு ஆவி இல்லை. வித்தியாசத்தை புரிஞ்சுக்குங்க. அதற்கு என்ன கிடையாது? ஆவி இல்லை. அது அப்படியே நிற்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி இருக்கிறப்ப எல்லா பக்கம் உலாவி நடக்கும். எல்லா பக்கம் போறது தான் ஆவி. நமக்குள்ள ஆவி இருக்குங்காட்டி தான் நம்ம நடக்கிறோம், பேசுறோம், பார்க்குறோம், எல்லாத்தையும் செய்கிறோம். நம்மள இருந்து ஆவி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஜீவன் போனா நீங்க நடக்கவோ பேசவோ முடியாது. அப்ப அதை போல இதற்கு என்ன இருக்குதாமா? ஆவி ஒண்ணு கொடுக்கப்படுகிறது. அதற்கு சத்துவம்னு என்னது? பலன் கொடுக்கப்படுகிறது. இது என்ன செய்கிறதாமா? 16ஆம் வசனம் சொல்லுது, வாசிங்க. யாராரைங்க? அது சிறியோரையும் பெரியோரையும் ஐஸ்வர்யவானையும் தரித்திரனையும் சுயாதீனர் அடிமை யாவரையும் தங்கள் தங்கள் வலது கையிலே நெற்றியிலே ஒரு முத்திரை போடும்படி. அது முத்திரை குத்துது உங்களை. அது மட்டுமல்ல, அந்த மிருகத்தின் முத்திரையை, அதன் நாமத்தை, அதன் லக்கத்தை தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி செய்கிறது. வரும் நாட்களிலே நீங்க வாங்கவோ விற்கவோ எதா இருந்தாலும் அந்த லக்கம் உங்களுக்கு இருக்கணும், இல்லாட்டி முடியாது. அது மனுஷனாலே விளங்கும், அது ஞானம் விளங்கும். அது மிருகத்தின் லக்கத்தை புத்தியுள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய லக்கமாக இருக்கிறது. அதனுடைய லக்கம் 666. இன்றைக்கு நீங்க வெப்சைட்லயோ அல்லது யூடியூப்லயோ போனீங்கன்னா நிறைய பேர் இதற்கு விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. என்ன விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க? நீங்க வாங்குற எல்லா பொருளையும் பார்த்தீங்கன்னா பார்கோடு இருக்குல்ல, கம்ப்யூட்டர்ல என்ன இருக்கு? பார்கோடு வருதல்ல. உங்க மொபைல் எடுத்தீங்கன்னா ஒரு பார்கோடு இருக்கு. நீங்க ஜிபே பண்ண ஒரு பார்கோடு வரும். இது ஜிபே இருக்கு, பேடிஎம் இருக்கு. அல்லது நீங்க ஒரு கடைகள்ல பொருள் வாங்க போறீங்கன்னா இன்னைக்கு எல்லா கடைகளையும் வச்சிருப்பாங்க ஒரு பார்கோடு. இதுதான் அது, இதுதான் நீங்க வாங்குறது விற்கிறது. இப்படி ஒரு ரொம்ப அதிபுத்திசாலித்தனமா ஒரு 10 வருஷத்துல இருந்து இந்த 10 வருஷமா அதை குறிச்சு பேசிட்டு இருக்கிறாங்க. பாத்தியா வந்துருச்சு பாத்தியான்னா. இன்னும் ஒரு சிலர் இன்னொரு வியாக்கியானம் கொடுக்குறாங்க. WWW இருக்கு பாத்தீங்களா, வெப்சைட்டு, வேர்ல்டு வைடு வெப்சைட், அதுதான் WWW. ஸோ இந்த WW வர்றது தான் 666. டபிள்யூனா 6, டபிள்யூனா 6, அதான் 666ன்னு அது ஒருத்தர் பயங்கரமா விளக்கம் கொடுத்துட்டு இருந்தார். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்ல அது கிடையாது, இப்ப லேட்டஸ்டா நாங்க ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு சொல்லி உங்க நெத்தியில சிப்பு வைப்பாங்க, கையில சிப்பு வைப்பாங்க. நீங்க வேலைக்கு போறீங்கன்னா இந்த சிப்பு உங்க கைக்குள்ள இருக்கும். இந்த சிப்பை வச்சீங்கன்னா கண்டுபிடிப்பாங்க. உங்க எல்லாருடைய நெத்தியில இருக்கு. நீங்க உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உங்களுக்கு ஒரு
எப்படி ஆதார் நம்பர் இன்னைக்கு இந்தியாவில் மிக முக்கியமானதோ, அந்த 16 இலக்க எண் ஆதாரு, அதே மாதிரி வந்து 10 லக்கம், இப்போ இருக்கிறது 10 லக்கம், இனி இதை 16 லக்கமா மாற்ற போறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு தகுந்த மாதிரி தனக்கு என்னெல்லாம் சொந்த ஞானத்தை பயன்படுத்தி இன்னைக்கு அதைய உளறிட்டு ஏதோ வாயில வந்ததை பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசி இதை குறித்து 1960 இதை குறித்து செய்தி கொடுத்திருக்கார். நம்ம அதை குறித்து வாசித்து இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த தானியேலின் சிலையை குறித்து பேசுகிற நேரத்திலே, ஏனென்றால் கவனமா கேளுங்க, தானியேல் கண்ட சொப்பனமும் இந்த நேபுகாத்நேச்சர் கண்ட சொப்பனமும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின யோவான் சுவிசேஷன் கண்ட சொப்பனமும் மூன்றும் இன்றைக்கு நடக்கிற மிக முக்கியமான காரியமாக இருக்கிறது. ஆமென். அது எப்படி என்று நம்ம ஒவ்வொரு வாரமா கவனிச்சுட்டு இருக்கோம். அதனாலதான் நான் தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு வர்றேன். நான் எடுத்தோடனே எண்டுல போய் முடிக்க முடியும், அல்லது அந்த பாதியிலிருந்து உங்களுக்கு கொண்டு போய் நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். இந்த வெறும் கால்ல இருந்து கூட நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறது கால்னுடைய நாள்ல இருக்கிறோம். அப்ப இந்த வெறும் கால் மட்டும் போதும், அந்த தலை நமக்கு தேவையில்லை. நேபுகாத்நேச்சர் காலம் அது. அப்புறம் அந்த இது அந்த பொண்ணுக்கு அடுத்தது வெள்ளியோட காலம் முடிஞ்சது, அடுத்தது வெண்கலத்தினுடைய காலம் முடிஞ்சது, இரும்புனுடைய காலம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி நம்ம அதை மேலோட்டமா சொல்லிட்டு போறதுக்கு நான் விரும்பல. அந்த நாட்களிலே என்ன நடந்தது என்று நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நீங்க இன்னொரு முக்கியமான கவனம், நடப்பதற்கு முன்பாக தேவன் எச்சரிக்கிறார். ஆமென். அதான் தேவனுடைய வார்த்தை. எப்படி நேபுகாத்நேச்சர் நாளிலே இது நடக்கும் என்று நேபுகாத்நேச்சர் வருவதற்கு முன்பாகவே தேவன் எச்சரித்தார். ஆமென். எசேக்கியேலையும் எரேமியாவையும் ஏசாயா இன்னும் அநேக தீர்க்கதரிசிகளை அனுப்பி, இப்படி நீங்கள் அடிமைப்பட்டு போவீர்கள், நீங்க அடிமையா ஆக போறீங்க என்று சொல்லி எச்சரித்தார். அதே போல ஆபிரகாம் நாட்டிலே நீங்க இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துக்கு அடிமையாகி போவார்னு அவை அடிமையாகிறதுக்கு 400 வருடங்களுக்கு முன்பாகவே தேவன் சொன்னார். அந்த ஒண்ணை மட்டும் நான் இப்ப வாசித்து முடிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு அது எப்படி நடந்தது என்று நீங்க அறிந்து கொள்வீங்க. வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 15 ஆதியாகமம் 15 5 6 7 வாசிங்க. அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னால் கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். இப்ப ஆண்டவர் இப்ப ஆபிரகாமுக்கு கூப்பிடுறார். ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லை. அது மட்டும் இல்லை, இப்ப அவரு பரதேசியா இந்த கல்தேயர் பட்டணத்திலிருந்து புறப்பட்டு வந்து இங்க கானான் தேசத்து வழியா வந்து அங்க மேரிபால் அவர் இருந்துட்டு இருக்கிறப்போ அவர் ஆண்டவர்கிட்ட பேசுறாரு. ஆண்டவரும் அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அங்க நீங்க 3ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறானே என்று அங்க சொல்லிட்டு இருக்கார். அப்ப எனக்கு குழந்தையும் இல்லை, வீடும் இல்லை, ஒண்ணுமே இல்லையே, நான் என்ன பண்றது ஆண்டவரேன்னு கேட்கிறப்போ அவர் சொல்றாரு, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பத்தில் பிறப்புவனே உனக்கு சுதந்திரவாளி என்று சொல்லி நீ வானத்தை அண்ணாந்து பார். நீங்க இதுக்கு முதல்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, நீ பூமி முழுவதும் நான் பெறுவேன் உன்னுடைய பாருங்க. நீங்க 13ஆம் அதிகாரத்துல 13ல 14 15 16 வாசிங்க. 13ஆம் அதிகாரம். பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை கூட பெருக பண்ணுவேன். ஒரு பூமியின் தூளை எண்ண கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். பாருங்க, ஒரு 100 வயசான ஒருத்தரை ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி எப்படி இருக்குமாமா,
பூமியின் மண்ணு. தூள்னா என்னது? பூமியின் தூள்னா என்னது? மண்ணு. யாராவது மண்ணை எண்ண முடியுமா? எண்ணவே முடியாது. மண் எத்தனை மண் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒரு கை எடுக்கிறோம், ஒரு படி எடுக்கிறோம், ஒரு சாக்கு மூட்டையோ அல்லது ஒரு 10,000 லிட்டர் எடுத்துட்டு அதை எண்ண முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, உன்னுடைய சரீரத்துல எவ்வளவு தூரம் உனக்கு பலன் இருக்கோ, நீ அவ்வளவு தூரம் நீ நட, அதை முழுசு நான் உனக்கு தர்றேங்கிறார். ஆமென். இப்போ இது முதல்ல ஆசீர்வதிக்கிறது என்னது? பூமியின் தூளை, மணலை போல. அது ஒரு சந்ததி. அந்த சந்ததி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதை வரும் நாட்கள்ல நம்ம பேசுறப்ப நம்ம அதை குறித்து தியானிக்கலாம். சரி. இப்போ 2வது அவர் சொல்றாருங்க, மறுபடியும் அவர் அழைச்சு இப்போ சொல்றாரு, உன்னுடைய சந்ததி என்ன செய்கிறேன்? வானத்து நட்சத்திரத்தை போல. 2 சந்ததி. ஒன்னு பூமியின் மண்ணு மாறி, இன்னொன்னு வானத்து நட்சத்திரம். அதனாலதான் இன்றைக்கு அழைக்கப்பட்டவர்களோ அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ. இன்னைக்கு உலகம் முழுசும், நான் ஒரு சிம்பிளா உங்களுக்கு சொல்றேன், உலகம் முழுசும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. பெயர் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, உண்மையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. இப்போ அநேகர் மண்ணை போல இருக்கிறாங்க, ஒரு சிலர் மட்டும் வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கிறாங்க. அதுல நம்ம இருக்கிறக்காக தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஆமென். ஏனென்றால் நாம யாராக இருக்கிறோம்? நீ யார் இந்த உலகத்துல? தேவன் நம்ம என்ன சொல்றாரு? உலகத்திற்கு வெளிச்சமாய். நீங்க தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சங்கிறார். அப்ப இந்த வெளிச்சம் எங்க இருக்கு? வானத்தில் இருக்குமா, பூமியில இருக்குமா? வானத்துலதான் இருக்கிறீங்க நீங்க. புரியுது? அப்ப நீங்க வெளிச்சம்னா, நீங்க உன்னுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுதுங்கிறார். உன்னுடைய வெளிச்சம் இருளாகாதபடி நீ எச்சரிக்கையா இருங்கிறார். அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்க வேண்டுங்கிறார். அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா இல்ல பூமியின் மண்ணானு நீங்க தான் முடிவெடுத்துக்கணும். அதான் தேவன் உங்களுக்கு அந்த பொறுப்பு உங்க கையில கொடுக்கிறார். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்தவர்கள் என்று வரலாம். இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், இயேசுவை நானும் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்பாங்க. அது பெயர் கிறிஸ்தவன். அவன் மண்ணு. அவன் இந்த மண்ணிலே பிறந்து மண்ணுக்கு திரும்புகிறான். ஆனால் யார் முன்குறிக்கப்பட்டார்களோ, யார் வானத்தின் நட்சத்திரங்களாக இருக்க தேவனை அழைத்தாரோ, யாரை முன்குறித்திருக்கிறாரோ, யாரை தெரிந்தெடுத்தாரோ, அவர்கள் வானத்து நட்சத்திரங்களாக இருப்பார்கள். ஆமென். சரி. இப்போ இன்னொரு காரியத்தை நான் சொல்ல வந்தேன், இதுக்குள்ள வந்துட்டேன் நானு. இப்போ ஆண்டவர் என்ன செய்யறாரு? இப்போ ஆபிரகாம் கேட்கிறார், ஆண்டவரே இப்படி சொல்றீங்களே, வானத்து நட்சத்திரங்கிறீங்க, பூமி மண்ணுங்கிறீங்க, இதை நான் எப்படி அறிந்து கொள்ள முடியுங்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வாசிங்க 8:9 வாசிங்க. 15:8-9. ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதிரால் அறிவேன் என்றார். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வாங்குறார். ஆண்டவர் சொன்னது என்னது? எங்கிட்ட நீ கொண்டு வா. ஒரு 3 வயசான கடா குட்டியையும் வெள்ளாட்டையும் ஆட்டுக்கடாவையும் காட்டுப்புறாவையும் புறாவையும் கொண்டாங்கிறார். மொத்தம் 5 ஐட்டத்தை கொண்டு வர சொல்றார். 5 விதமான காரியங்கள். 5 எதற்கடையாளம்? விசுவாசத்துக்கு அடையாளம். 5 எதுக்கு அடையாளம்? விசுவாசத்துக்கு அடையாளம், கிருபைக்கு அடையாளம். சரி. ஆனா இப்ப இவர் என்ன செய்யறார் பாருங்க, 10ஆம் வசனம். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளையோ அவன் துண்டிக்கவில்லை. பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின, அவைகளை ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமித்த போதும் ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்து திகிலும் காரிருளும் அவனை மூடி போனான். ஆண்டவர் கொண்டு வந்தது எல்லாம் பழி செலுத்தணும். ஆனா இவன் என்ன செய்யல? அந்த புறாவையும் காட்டுப்புறாவையும் பழி செலுத்தாம அப்படியே வச்சுட்டு இந்த 3 கடாரியும் வெள்ளாட்டையும் ஆட்டையும் மட்டும் பழி செலுத்துறார். மிச்சம் 2 அப்படியே வச்சுட்டார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, 13ஆம் வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் வாசிங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய்.
அப்போ இப்ப இந்த ஒரு சின்ன காரியம் நீங்க நினைக்கலாம், என்ன ஆண்டவர் எதுக்கு நம்மளை போட்டு தண்டிக்கிறாரு, ஏன் நம்மளை போட்டு உபத்திரவப்படுத்துறாரு, ஏன் நம்மளை போட்டு இந்த மாதிரியான ப்ரெஷர் ஏத்துறாருன்னு நீங்க அநேகர் சொல்லுவாங்க. ஏன் எனக்கு மட்டும் உபத்திரவம் வருது, ஏன் எனக்கு மட்டும் வியாதி வருது, போராட்டம் வருது, என்னுடைய குடும்பத்துல மட்டும் நிம்மதி இல்லை. நீங்க அநேகர் புலம்புறத கேட்கிறோம். ஏன்னா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க நீங்க ஒவ்வொரு காரியம் செய்ய செய்ய பிசாசு உங்களை தொந்தரவு பண்ணிட்டே இருப்பான். ஆனா நம்ம நினைக்கிறது தேவன் நம்மை உபத்திரவப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறாரு, தேவன் நம்மை தொல்லைப்படுத்துறதுக்கு அனுமதிக்கிறார். அப்படி அல்ல. நம்ம செய்கிற சின்ன சின்ன செயல்கள் தேவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் பொழுது தேவன் அதை அனுமதிக்கிறார். இங்க இவர் என்ன செய்யல, அந்த பறவைகளை துண்டிக்கல. நீங்க நினைச்சு பாருங்க, ஒரே ஒரு தப்பு செய்யறாரு ஆபிரகாம். என்ன செய்யறாரு, இந்த பறவைகளை தான் துண்டிக்கல. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய சந்ததி என்ன செய்யப்படும், 400 வருஷம் அடிமைப்பட்டு உபத்திரவப்படுவாங்க. அப்ப அப்ப நம்ம நினைக்கலாம், சரி அப்ப ஏன் ஆண்டவர் வந்து உபத்திரவப்படுத்தணும், ஏன் அது ஆபிரகாமவே தண்டிச்சு போலாமல்ல. அதிலும் ஒரு மகிமையான காரியத்தை தேவன் செய்கிறார். ஆமென். என்ன மகிமை என்றால், இவர்கள் அங்கே போய் உபத்திரவப்பட்டதனாலதான் புறஜாதிகள் மத்தியிலேயும் அங்கே அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்காக உண்மையாய் இருக்கிறவர்கள், அவர்களுடைய தேவனை விட, புறஜாதிகளுடைய தேவனை விட நம்முடைய தேவன் பெரியவர் என்று நிரூபிக்க அவர் அன்றைக்கு அந்த 10 விதமான வாதைகளை அங்கே அனுப்பினார். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இந்த யாத்திராகமத்துல 10 வாதைகள் இருக்கு, வெளிப்படுத்தலையும் இருக்கு வாதைகள். அதான் இன்னைக்கு புறஜாதியாகிய நமக்கு. ஆமென். அதே போல அந்த காற்றையும் கடலையும் அதட்டி அந்த சிவந்த சமுத்திரத்தை பிளக்க பண்ணி அந்த ஜனங்களை அங்கிருந்து வழிநடத்தி கொண்டு வந்தார். வருகிற வழியிலே தண்ணீரை கொடுத்தார், காடைகளை கொடுத்தார், அப்பத்தை கொடுத்தார். இத்தனையும் பண்ணி தேவ ஜனங்களை வழிநடத்தி அவர்களுக்கென்று ஒரு தேசத்தை கொடுத்து தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். ஆமென். ஏன் அதை செய்ய வேண்டும் என்றால் தேவ நாமம் மகிமைப்படும்படியாக. அது மட்டுமல்ல, தன்னுடைய ஜனங்கள் எப்படி சாட்சியாக இருக்க வேண்டும் என்றும். அது மட்டுமல்ல, ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே ஒரு பிரச்சனை பண்றாங்க. நீங்க கவனிங்க, இப்ப நீங்க வாசித்தீங்கல்ல 400 வருஷம் உபத்திரவப்படுவீர்கள்னு தொடர்ந்து அவர் சொல்றாரு பாருங்க. வாசிங்க 14, 15, 16 வாசிங்க. ஆதியாகமம் 14, 15, 16 வாசிங்க. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நினைப்பேன், பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடைய உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். இங்க 2 காரியத்தை நீங்க கவனிக்கணும். இவர்களை அடக்கி வைக்கிற, இவர்களை ஆண்டு கொள்கிற, இவர்களை அடிமைப்படுத்தினவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். ஆமென். அதனாலதான் அன்றைக்கு இருந்த பார்வோனையும் மற்ற எல்லாரையும் அந்த நடுக்கடல தேவன் அழிச்சு போட்டார். அவர்களுடைய தலைச்சான் பிள்ளைய, அந்த முதல் பிறப்பாகிய தலைச்சான் பிள்ளைய அங்கே டோட்டல் அழிச்சு போட்டார் ஆண்டவர். அது மட்டுமல்ல, இன்னொரு முக்கியமான காரியத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அப்ப எமோரியர்கள் என்ற ஒரு குரூப் ஜனங்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்து இருக்கிறாங்க. அந்த எமோரியர்கள் அக்கிரமம் முழுசுமா நிறைவேற வேண்டுமாமா. இப்ப நம்முடைய தேசத்துல இன்றைக்கு நீங்க கொஞ்ச நாட்களா பார்த்திருக்கலாம், அநேக போராட்டங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, புறமதஸ்தார்களுக்கு எதிராக அந்த கொஞ்சம் கொஞ்சமா இது அதிகரிச்சு கொண்டு வருகிறது. இது இன்னும் அதிகமாகும் வேதம் சொல்லுது. ஏனென்றால் எப்படி அன்றைக்கு எமோரியருடைய அக்கிரமம் நிறைவாகவில்லையோ அதை போல இங்கே மத்தேயுவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த காரியமும் நிறைவேற வேண்டும். என்ன நிறைவேற வேண்டும்? கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள போதகர்களும் எழுந்து கூடுமானால் அநேகரையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக செய்வார்கள். அது மட்டுமல்ல, அங்கே நோவாவின் காலத்திலே நடந்தது போல, லோத்தின் நாளிலே நடந்தது போல நடக்க வேண்டும்.
இன்றைக்கு ஒவ்வொரு தேசமாக இந்த எல்ஜிபிடிங்கிற அந்த கே செக்ஸ், லெஸ்பியன் செக்ஸ், மற்ற காரியங்கள் எல்லாம் அங்கீகரிச்சுட்டு வர்றாங்க. இப்படி அநேக காரியங்களை நம்ம பேசி பார்த்து கொண்டு வர்றோம். இது எல்லாமே வேதத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் நிறைவேறும்படியாக ஒன்றோடு ஒன்று அது பின்னி பிணைஞ்சு வர்றது. அதே போலத்தான் இந்த அக்கிரமம் நிறைவேறப் போகிறது. அதற்கு சித்தமானால் வரும் நாட்களில அந்த பொற்சிலையை குறித்தும், அந்த பொற்சிலையிலே காணப்பட்ட காரியத்தை குறித்தும் தானியேல் இன்னும் ஒரு சொப்பனத்தை காண்கிறார். நேபுகாத்நேச்சாரின் சொப்பனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது அதனோடு கூட இணைந்து தானியேலுடைய சொப்பனத்தையும், பிறகு தானியேலுடைய சொப்பனத்தோடு சேர்ந்து யோவானுடைய சொப்பனம் வர்ற நாட்கள், இந்த மூன்றையும் கலந்து நம்ம செய்தியாக எடுக்க போகிறோம். அதனால நீங்க ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா இந்த மூணும் ஒன்றோடு ஒன்று இணைஞ்சிருக்கு. அதை கர்த்தர் தாமே நமக்கு வெளிப்படுத்தி அதை சரியாய் புரிந்து கொண்டு நாம் இன்றைக்கு எப்படிப்பட்ட காலத்தில் இருக்கிறோம், என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தேவன் நமக்கு உணர்வை தர, தேவனுக்கு பிரியமாய் நடக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டும்படியாய் நாம் ஜெபிக்கலாம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நாளிலும் இந்த நேரத்திலே உம்முடைய சத்திய வார்த்தையை வாசித்து தியானிக்கும், இதில் சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை தியானிக்க தேவ இரக்கம் கொடுத்தீரப்பா. இந்த நல்ல நாளிலே கூட உம்முடைய அன்பு, உம்முடைய ஆசீர்வாதம், வழிநடத்தல், இரக்கம், தயவு, கிருபை, நீரே தேவன், நீரே மகிமையானவர், நீரே மகத்துவமானவர், நீரே உண்மையானவர் என்று அறிந்து கொள்ள, நீரே ஆண்டவரே கர்த்தாவே தேவாதி தேவனும் ராஜாதி ராஜனும் கத்தாதி கத்தருமாய் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமாய் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர், ராஜாக்களை உண்டு பண்ணி ராஜாக்களை தள்ளுகிறவருமாய் இருக்கிறீரப்பா. உம்முடைய ஜனங்களை நீர் விடுவிக்கிற தேவனாய், அக்கினியிலும் சூளையிலும் எரிகிற சூளையிலும் இருந்து நீர் காப்பாற்றுகிற தேவனாய், உம்முடைய ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நீர் ஞானத்தை புத்தியை கொடுக்கிறவராய், ஆண்டவரே வல்லமையை கொடுக்கிறவராய், உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய், உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நீர் அவர்களை இந்த பூமியிலே காணப்படுகிற எல்லா அக்கிரமங்கள், அநியாயங்கள், மீறுதலில் இருந்து பாதுகாக்கிறவராய் இருக்கிறேன். அப்படிப்பட்ட உமக்கு ஒரு விஷயம் கூட நன்றி சொல்லி, உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள, இந்த பூமியிலே எங்களை சுற்றி நடக்கிற எல்லா அக்கிரமங்கள், பாவங்களை நாங்கள் கண்டு அதை எங்களை ஆண்டவரை மேற்கொள்ளாதபடி, நாங்கள் அதை மேற்கொண்டு நாங்கள் ஜெயிக்கத்தக்கதாக, அந்த பாவத்திற்கு நாங்கள் அடிமையாகாதபடி, அந்த உலக காரியங்களுக்கு, அந்த உலக இச்சைகளுக்கு, மாம்ச இச்சைகளுக்கு, கண்களின் இச்சைகளுக்கு, எங்களை ஏமாற்றுகிற, எங்களை நயவஞ்சகப்படுத்துகிற, எங்களை தாறுமாறாக்கி போடுகிற அப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து விலக்கி பாதுகாக்க நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரப்பா. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன், ஒருவரும் உங்களை தொடான் என்று சொன்னீரப்பா. அப்படிப்பட்ட தேவன் எங்களுக்கு பாதுகாப்பை தருகிறேன். ஆண்டவரே, நீதிமான் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததில்லை என்று சொன்னீரப்பா. நீர் எங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும், எங்களுக்கு சரீர சுகத்தையும் பலத்தையும் தருகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு வியாதிகள் இருக்குமானால் அதை உம்முடைய நாமத்திலே நாங்கள் பலன் கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தருகிறேன். எங்களிலே குறைகள், குற்றங்கள் இருந்தால் அதை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறேன். நாங்கள் சரிப்படுத்த எங்களுக்கு அதை நீர் ஆண்டவரை உணர்த்துகிறீரப்பா. நாங்களும் சரியாய் அவருடைய ஞானமாய் புத்தியாய் நடக்க எங்களுக்கு ஞானத்தையும் புத்தியும் தருகிறேன், பலத்தை சுகத்தை தருகிறேன். எங்களை உடைய பலத்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவ தயவு கிருபை எங்களுக்கு தர வேண்டுமா, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் தர வேண்டுமா, உடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்ட செய்தியை இன்னும் அதிகமாய் நாங்கள் தியானிக்க, அதனுடைய மகத்துவங்களை, மகிமைகளை அறிந்து கொள்ள தேவ இரக்கம் தாரும். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஒரு ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம்.